நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஓப்பன் மேட்டர் மூவியை கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கேட்டிருப்போம். அதாவது அலாவுதீன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு ஒரு மந்திர விளக்கு கிடைக்கும். அந்த விளக்கை தேய்ச்ச உடனே அந்த விளக்குலேருந்து வர்ற பூதம் அவன் கேட்குற ஆசையெல்லாம் நிறைவேற்றும். அப்படிப்பட்ட அந்த விளக்கு ஒரு காட்சி பிடிச்சவன் கையில் கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் பிட்டு அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அதிகமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல நண்பர்களே. அதனால் கம்மியான ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த படத்தோட டைட்டில் நான் வீடியோக்கு இடையில கொடுக்குறேன். நீங்கள் இதை அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த படம் எக்ஸ் மாஸ்டர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கூகுள்லேயே காமிக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வில்லேஜிலேருந்து சிட்டிக்கு அவரோட ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமையே சிட்டிக்கு வர்றாரு. சிட்டிக்கு நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அவரோட ஃப்ரெண்டோட கேரேஜுக்கு நடந்தே போகிறாரு. எல்லாருக்கிட்டையும் லிஃப்ட் கேட்குறாரு, ஆனால் யாருமே லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக அலாவுதீன் பஸ் சர்வீஸ்ன்ற ஒரு பஸ் மட்டும் அவர் கை மறைச்ச உடனே நின்றுது. அதில் ஏறி அவர் ஃப்ரெண்டு கேரேஜ் இருக்க ஏரியாவுக்கு வந்துடுறாரு. கேரேஜுக்கு நம்ம ஹீரோ அவன் இருக்கானா அப்படின்ட்டு ஒளிஞ்சு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு. சரி யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் கேரேஜுக்கு உள்ளே போகிறாரு. அந்த கேரேஜுக்குள்ளே ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு நாய் ஒன்று இருக்குது. அதை நம்ம ஹீரோ பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. கடைசியே அமைதியாரு, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அதை அதட்டுறாரு. ஆனால் அந்த நாய் எதுவுமே கேட்காம இவரை குறைச்சிக்கிட்டே இருக்கு. சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, எதையாவது விரிச்சு உட்காருவோம் அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் தேடுறாரு. அப்படி தேடும்போது இவருக்கு ஒரு மேட்டு ஒன்று கிடைக்குது. ஆஹா, இது பெட்ஷீட்டை விட இந்த மேட்டு நல்லா இருக்கே, இது விரிச்சு உட்காருவோம் அப்படின்ட்டு அதை அப்படியே விரிச்சு விடுறாரு. அந்த மேட்டை விரிச்சதுக்கு அப்புறமா அந்த மேட்டுக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. என்னடா ஏதோ இருக்கு அப்படின்ட்டு பக்கத்துல போய் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கத்தியும் ஒரு விளக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கத்தி எடுத்த நம்ம ஹீரோ அந்த கத்தியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அட நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த கத்தியை வச்சுட்டு விளக்கு எடுத்து பார்க்குறாரு. விளக்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஒருவேளை இது அலாவுதீன் அற்புத விளக்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்ச நம்ம ஹீரோ அந்த மேட்டு மேலேயே உட்காந்து அந்த விளக்க தேய்க்கிறாரு. அட அது உண்மையிலேயே அலாவுதீன் விளக்கா இருக்கும் போலங்க. டக்குன்னு மறைஞ்சிடறாரு நம்ம ஹீரோ. இவ்வளவு நேரம் அவரை பார்த்து குறைச்சிட்டே இருந்த அந்த நாய் எங்கடா போனேன் ஆளை காணோம் அப்படின்ட்டு வெறிக்க பாக்குது. திடீர்னு அந்த கேரேஜ்ல மறைஞ்ச நம்ம ஹீரோ ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுல கண்முழிக்கிறாரு. ஐயோ, நான் எதுவும் நரகத்துக்கு வந்துட்டேனா, என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, மாஸ்டர் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்ட்டு வருது. பின்னாடி திரும்பி பார்த்த ஹீரோ, எது மாஸ்டரா, என்னை தான் கூப்பிட்டியா மாஸ்டர்ன்று அப்படின்ட்டு அந்த பூத்தை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, ஆமா மாஸ்டர், நான் உங்களை தான் கூப்பிட்டேன். இந்த விளக்கை யார் வச்சிருக்காங்களோ நான் அவங்களுக்கு அடிமை. அவங்க கேட்குற ஆசையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அட நெசமாவா அப்படின்ட்டு அந்த பூதத்தை பார்த்து கேட்குறாரு. ஆமா மாஸ்டர், நீங்க என்கிட்ட 3 வரம் கேட்கலாம். நான் ஒவ்வொரு வரத்தையும் நான் உங்களுக்கு நிறைவேத்தி கொடுப்பேன் அப்படின்னுது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? கோடி கோடியா பணம் வேணும், சாகாத வர வேணும்னு கேட்போம். ஆனா காஜி பிடிச்ச நம்ம ஹீரோ எனக்கு அழகான இடுப்புள்ள ஒரு பொண்ணு வேணும்னு கேட்குறாரு. அந்த பூதமும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு மந்திரத்தை போட்டு அதுவே ஒரு பொண்ணா மாறிடுது. அப்படி மாறும்போதே அந்த பொண்ணு அரைகுறை ட்ரெஸ்ஸோட தான் இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிடுறாரு. கட்டி பிடிச்சி தடவ ஆரம்பிச்சிடுறாரு. அவளும் நம்ம ஹீரோவை படுக்க போட்டு ஹீரோவோட ஜாமானுக்கு பூவெல்லாம் போட்டு பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி தடவுறத அந்த பூதம் ஒளிஞ்சிருந்து ஒரு இடத்துல நின்று சிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஃபுல் ஓப்பன் மேட்டர் ஆரம்பிச்சிடுறாரு. சரியான ஓப்பன் மேட்டர், உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஓப்பனாக வளைச்சு பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு இந்த மேட்டர் மட்டுமே போயிட்டு இருக்கு. கடைசி அவளை கீழே படுக்க போட்டு வாயிலே வடிய விட்டுறாரு. சரின்ட்டு அவளை நம்ம ஹீரோ 2வது மேட்டர் ஆரம்பிக்கும் போது மாயமா மறைஞ்சிடுறாரு. மாயமா மறைஞ்சு அந்த பூதம் இருக்க அந்த பழைய பாடஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ அந்த பூதத்துக்கிட்ட சண்டை போடுறாரு. நான் முழுசாவே முடிக்கல, அதுக்குள்ளே நீங்க கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்றாரு. அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, சரி இன்னும் உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு, நீங்க எந்த ஆசை வேணுமோ கேட்கலாம் அப்படின்னுது. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த தடவை எனக்கு பெரிய மூளையா இருக்க ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பூதமும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மந்திரத்தை போட்ட உடனே நம்ம ஹீரோ வானத்துல அந்த மேட்ல உட்காந்து அப்படியே அனிமேஷன்லயே பறக்குறாரு. அப்படி வானத்துல பறந்த ஹீரோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு ப்ளூ கலர் ட்ரெஸ்ல உறங்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்தோடனே அவளும் கண்முழிச்சு நம்ம ஹீரோ தடவ ஆரம்பிச்சிடுறா. 2 பேருக்கும் சரியான ஓப்பன் மேட்டர், உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓப்பனா பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல போகுது. மாத்தி மாத்தி விதவிதமா செய்யறாரு நம்ம ஹீரோ. கடைசியா வாயில வச்சு வடிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ மாயமா மறைஞ்சிடுறாரு. அந்த பொண்ணு அட எங்கடா ஆளை காணோம், நல்லா மேட்டர் போட்டா அப்படியே ஆளை காணாமே அப்படின்ட்டு தேடுறா. மறுபடியும் அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்துடுறாரு. அட மேட்ரு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இதே மாதிரி இன்னும் 2 பொண்ணுங்க வேணும் அப்படின்ட்டு அடுத்த ஆசையை கேட்குறாரு. சரின்ட்டு அந்த பூதமும் மந்திரத்தை போட்டு இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்குது. இவளை மாற்றி அவளையும் அவளை மாற்றி இவளையும் மாற்றி மாற்றி சூப்பராக ஓப்பன் மேட்டர் பண்ணுறாரு. அப்படி அவங்கள மேட்டர் போட்டுட்டு இருக்கும் போதேவும் அந்த பூதம் திடீர்னு ஒரு மந்திரத்தை போட்டு இவங்க லொக்கேஷனையும் மாற்றி விட்ருது. நம்ம ஹீரோ அட இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி மேட்டர் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. இந்த மேட்டர் மட்டும் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. சரியான ஓப்பன் மேட்டர், உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஓப்பனாக அடிக்கிறாங்க. அந்த மேட்டர் அங்கே முடிஞ்சதும் மறுபடியும் மாயமா மறைஞ்சு அந்த பழைய பில்டிங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோ அந்த பூதத்தை பார்த்து கேட்குறாரு, எனக்கு இன்னொரு வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, இல்லை முடியாது மாஸ்டர், ஏற்கனவே உங்களுக்கு 3 வரம் கொடுத்தாச்சு, இனி 4வது வரம்லாம் கிடைக்காது அப்படின்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் மாஸ்டர் சொல்கிறேன், எனக்கு 4வது வரம் வேணும் அப்படின்னு சொல்லி அது கூட சண்டை போடுறாரு. சரி, நான் இது வரைக்கும் யாருக்கும் 4வது வரம் கொடுத்ததில்ல, ஆனால் உங்களுக்காக நான் 4வது வரம் கொடுக்குறேன், அப்படி என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குது. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் எனக்கு இந்த தடவை 4 பொண்ணுங்க அழகான பொண்ணுங்களா வேணும் அப்படின்னு கேட்குறாரு.
சரின்ட்டு அந்த பூதமும் ஒரு மந்திரத்தை போட்டு 4 பொண்ணு இருக்க ஏரியாவுக்கு மாற்றி விட்டுருது. நம்ம ஹீரோவும் அங்கே போனோடனே அந்த 4 பேரும் நம்ம ஹீரோவை பிடிச்சி தடவ ஆரம்பிச்சிடுறாங்க. சரியான ஓப்பன் மேட்ரு உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஓப்பனாக பண்ணுறாங்க. 4 பேரையும் மாற்றி மாற்றி பண்ணுறாரு நம்ம ஹீரோ. இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே போகுது. சரியான ஓப்பன் மேட்ரு. அந்த மேட்ரு முடிஞ்ச உடனே மாயமா மறைஞ்ச நம்ம ஹீரோ அந்த பூதம் இருக்க அந்த பழைய கோட்டைக்கு வந்துடுறாரு. இந்த தடவை அந்த பூதத்துக்கிட்ட போய் நம்ம ஹீரோ கெஞ்சுறாரு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு தடவை ஒரு 100 பெண்களோட மேட்ரு பண்ணணும், எனக்கு அந்த ஒரே ஒரு ஆசையை மாத்திரம் நிறைவேற்று அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஹீரோ அந்த பூதத்தை பார்த்து கெஞ்சுறாரு. அதுக்கு அந்த பூதம், நான் யாருக்குமே 4 வரம் கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு மட்டும் 4 வரம் கொடுத்தேன், அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா ஓடிப்போ அப்படின்ட்டு ஒரு மந்திரத்தை போட்டு அந்த பழைய கேரேஜுக்கே அனுப்பிச்சு விட்டுருது. மறுபடியும் அந்த நம்ம ஹீரோ அந்த மேட்டில் உட்காந்துட்டு அந்த விளக்க தேய்ன்னு தேய்ச்சி, நான் உன் மாஸ்டர் சொல்கிறேன், எனக்கு மறுபடியும் 5வது வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. மறுபடியும் மாயமா மறைஞ்சவர் திரும்பி வந்ததை பார்த்து அந்த நாயே இவரை பார்த்து லொல்லு லொல்லுன்னு குறைக்குது. என்னடா நாய் சத்தம் கேட்குதுன்ட்டு வெளியில் போயிருந்த அவர் ஃப்ரெண்டு வந்து அவரோட கேரேஜுக்குள்ள எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவரோட மேட்டில் உட்காந்து விளக்க தேய்ச்சிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்டா நாயே, கடங்கார நாயே, இவ்வளவு நாளா உன்னை ஆள காணோம், நீ சொல்லாமக்குலாம் வந்துட்டு என் விளக்க வச்சு தேய்ச்சி விளாண்டுட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவனை அடிச்சு விரட்டிடுறாரு. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து பேக்க தூக்கிட்டு பாவமா அங்கிருந்து வெளியே போயிடுறான். அங்கிருந்து வெளியில போய் காடு மேடு ரோட்ல எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படம் எக்ஸ் மாஸ்டர் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கு நண்பர்களே, நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்க அந்த பேரை வந்து நீங்கள் எக்ஸ் மாஸ்டர்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வரும்.